அருமையான இடம். மீட்டருக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா. ஒரு கட்டு சேர்த்து கொடு. ஒரு கட்டுன்னா எவ்வளவுப்பா? 1000 ரூபாய். என்னது இது? 37 பக்கத்துல 2 சைபர் போட்டிருக்கு. 3700 ரூபாய். இது கூட தெரியல உனக்கு? டேய் 4 கட்டை சேர்த்து கொடுத்துறேன். அப்புறம் இந்த பொட்டியெல்லாம் இங்க இருக்கட்டும். வீட போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். வா போலாம். சரி. வணக்கம். வணக்கங்க. ஏப்பா அடுத்தவங்க பொருளுக்கு ஏப்பா இப்படி ஆசைப்படுறீங்க? 37 ரூபாய்க்கு 3700 ரூபாய் வாங்கினியா? அது ஆசை இல்லையா? இதுதான் ஆசையா? போயா வேலையை பார்த்துட்டு. அரண்மனை வாசத்துல இருந்துட்டு இது ரொம்ப மாறுதலா இருக்குல்ல. இனிமே நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல. டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இந்த பட்டணத்து வாசம் பிடிக்குதுன்னு சொல்ற முதல் ஆளே நீதான்ப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். சரி. ஊருக்கு புதுசா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது. உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன் நீங்க? ஐடியா மணி. ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. ஐடியாவை பொறுத்து பணம். இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழிலை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு கூட வந்தாளா? ரொம்ப குழப்பறான். நம்ம தொழில் இது இல்லப்பா. திரும்பி பார். மணி நடமாடும் சலவை நிலையம். இது சும்மா சைடு பிசினஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க. அந்த அழுக்கு மூட்டையை போட்டுருங்க. ஐடியா மணினே. இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவுதானா? அட்வான்ஸ் எடுங்க. எதுக்கு? வீடு காட்டுறேன் அதுக்கு. டேய் ஒரு கட்டு கொடு. வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா? வீடு கட்டு இல்லையா? கட்டுனா 1000 ரூபாய். இது எனக்கு சிம்பிள். போனி. ஆமா ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? அது வந்துங்க நாங்க விவசாயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும்? அதுங்க எத்தனை ஏக்கர்? 50,000 சொல்லாமா? அப்ப 10,000 சொல்லு. 10,000 ஏக்கர் அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கரு. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பிச்சையா காட்டுறாங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா போங்கடா பரதேசினாங்களா. வாங்க ஏழைகளா. அண்ணே இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? என்ன இது போக மாட்டேங்குது? என்ன அந்த தாவாங்குட்டில ஒரு வண்டு உட்கார்ந்துருக்கு. அது தாடிங்க. என்னது தாடியா? ஏயா அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. அதுல என்ன உனக்கு பிச்சைக்காரத்தனா? மாத்தாண்டா எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா தாடித்தா வண்டாவ. வாங்க ஏழைகளா வாங்க. என் வசந்த மாளிகையை பாருங்க ஏழைகளா பாருங்க. ஆஹா அருமையான இடம். இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அது வந்து நீ பாரு. சுமாரா எடுப்பு. நீ பேசாம உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். ஆமா அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல. இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரியா அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மார்த்தாண்டா வேற வீட்டுக்கு போலாம் வா. ஓ தம்பி பேர் மார்த்தாண்டனா? ராஜா பேர் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல ஏழை பேர் மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் எடு. அதான் கீழே கொடுத்தனே. யோ அது ஐடியாவுக்கு, இது வீட்டுக்கு. நான் வீட்டுக்காரர்ட்ட தான் கொடுப்பேன். யோ நான் தான் வீட்டுக்காரன். யோ ஓ வீட்டுக்கா கமிஷனா? ஆமாப்பா. இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். கொடுப்பா. டேய் குடுறா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்குது. மணினே எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 5 கட்டு மாத்திரம். இந்த மாதிரி 5 கட்டு? ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? இந்த இடத்துக்கு கம்மிதான். இருந்தாலும் 2 பேர் நெருங்கி பழகிட்டீங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இது பார் ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க. நான் 3 மணிக்கு சைதாப்பேட்டை ஆத்துக்கு துணி துவைக்க போயிருவேன். பட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம். இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். பட்டுமா ஏழைங்களே? பெரிய ஏழை வர்றேன். சின்ன ஏழை முடிக்க வர்றோம். டேய் செங்கோடா விடிஞ்சதும் காலையில முதல் வேலையா? ஏய் பாவீங்களா அது எங்களோடதுடா. கரெக்ட்டுடா. நல்ல தொப்பி இருக்கு வாங்கிக்கிறியா? வேலுக்கு நல்ல சுகமா இருக்கும். ஏண்டா எங்க குள்ளா போட்டுட்டு எங்களுக்கே விக்கிறீங்களா? இந்த பார் அதெல்லாம் கொண்டாந்து நீங்க வச்சிரு. நல்லா இல்ல. மார்த்தாண்டா அங்க பாரு மார்த்தாண்டா அவங்கள. ஏய் திருடா.
நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கோமே, அவங்களும் போட்டு அனுபவிக்கிட்டோம். பாவம், அவங்க முகத்துல பாரு சந்தோஷத்தை. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கையில துட்டு பொறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுற வாய விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த மாதிரி வாத்து எங்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ, ஏன்டா என் வாயை புடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தையே விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா எனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தாது தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்குடா. ஐடியா பண்ணினே. ஓ, வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது இந்த கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை. ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா இப்படி. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய், அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? இந்த கிண்டல் தானே. நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ, ரொம்ப குழப்பறானே. தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். ஓஹோ, என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல, நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் அழுக்குத்தான் சொல்லிட்டு சொன்ன நாய அழிச்சு தவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம். மிதிச்சு. ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ, ஐடியா பண்ணினே, உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா, வேற பொழப்பில்லை உனக்கு. என்ன தலிச்சுக்கிறேன்? என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே 2 பேரு. டேய், இங்க என்ன பாக்குற? பார்த்தா கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணுங்க இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடி வேணா வந்து ஒட்டிக்குமா? டேய், வாய பாரு இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா. அண்ணா போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிற. மறுவாழ்வை பத்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க இருக்கிற பொண்ணுங்களே இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு. கட்டின புருஷன் முதலேற உடனே கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சினிமாவை கூட்டிட்டு போறதில்ல, புடவை வாங்கி கொடுக்கறதில்ல. எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா? பாவம், கஷ்டம் தாங்காம கல்யாணம் ஆன 3ஆம் நாளே புருஷனை அறிவாளால ஒரே வெட்டு. இப்ப சொல்லுங்க சார், இந்த பொண்ணு பண்ணது தப்பா? நாங்க 2 பேரும் ஒரே நேரத்துல பிறந்தோம், ஒரே மாதிரிதான் வளர்ந்தோம், ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிக்குவோம், அந்த ஆளோட படுத்து தூங்குவோம். மார்த்தாண்டா, இந்த மணியே நம்மள இங்க அனுப்பிச்சாரு. ஏதோ அழகு போட்டியா? ஒண்ணுகளை போய் பாப்போமே. ஒண்ணு மேல இல்லடா.
பாத்து உட்காரு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் வெறும் கொண்டாட்டத்தோட முடிஞ்சு போகாம திசை தெரியாம திண்டாடுற பல அநாத குழந்தைகளுக்கு உதவுறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கு. மனுஷனா பிறந்த நாம ஏதாவது நல்ல காரியம் செய்யணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் எங்க அநாதை இல்லம். எல்லாரும் அநாத குழந்தைகளை தத்தெடுத்துக்க முடியாது, ஆனா உதவி பண்ண முடியும். எங்க கஸ்தூரிபாய் அநாத இல்லத்தை சேர்ந்தவங்க இப்ப உங்ககிட்ட உண்டியல் எடுத்துட்டு வருவாங்க. இப்ப இருக்கிறத உண்டியல்ல போடுங்க. அதிகமா கொடுக்க நினைச்சா எங்க அநாத இல்லத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சிறந்த முறையில சமூக சேவை செஞ்ச எங்க அநாத இல்லத்து செக்ரட்டரி மிஸ் ராணிக்கு இந்த கோப்பைய பரிசளிக்கிறேன். ஏய் செங்கோடா, இனிமே பணத்தை வேஸ்ட் பண்றதை விட தர்மத்துக்கு அதிகமா கொடுக்கணும். ராணி சொல்லிடுச்சுல. என்னது ராணி சொல்லிடுச்சா? பொண்ணு புடிச்சு போச்சா? கண்டேன் ராணி. 10 கட்டு போடு. வர வர பீடி கட்டோட மோசமா போச்சு உன் நிலைமை. இத பாரு, இத பார்த்ததுனால நம்மளுக்கு 10,000 ரூபாய் தண்டம். கசவா வீட்டுக்கு போலாம். ஏய் இருடா, ராணியை பார்த்துட்டு போலாம். பார்க்கலாம், ஆனா கட்டுக்கிட்டுன்னு கேட்க கூடாது என்ன? ஏய் அது ஏன் பணம்? ஏய் இரு இரு, ராணி வரு, ராணி வரு. இப்படி 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 நில்லு. ரொம்ப பிரமாதமா இருக்க. எல்லாரும் ஒரே பாக்குறாங்கய்யா. சூப்பர் வீடியோ கேமரா அப்படியே படம் எடுத்துருக்கேன். வெளியிட்டு போய் போட்டு பாத்துக்கலாம்ல அப்பப்போ. தேங்க்யூ பங்கஜ். ஆமா, இன்னைக்கு உண்டியல்ல 10,000 ரூபாய் இருந்துச்சு. அது நீ போட்டது தானே? ஐயா 10,000 நான் தான். இந்த கும்பல என்ன விட்டா வேற எவன் போட போறான்? மோரோவர் எனக்கு அனாதை குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் தம். டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இவன் தான் உனக்கு வில்லன். சுண்டக்கா வாட.